என் நீதிபதி பதவியை பறித்தால் தீர்ப்புக்கு லஞ்சம் வாங்கும் மொத்த கருப்பு ஆடுகளையும் காட்டிக் கொடுப்பேன். உச்ச நீதிமன்றத்திற்கு எச்சரிக்கை கடிதம் அனுப்பிய நீதிபதி யஷ்வந்த் வர்மா. பிரதமர் ஜனாதிபதிக்கு அவசர செய்தி அனுப்பிய தலைமை நீதிபதி. டெல்லியில் உச்சக்கட்ட பரபரப்பு. வணக்கம் நண்பர்களே. சமீப காலமாக நீதிபதிகளும் நீதிமன்றங்களில் வாதாடும் வழக்கறிஞர்களும் மிகப்பெரிய சமூக விரோதிகள் போல் மாறிவிட்டார்கள். நீதி வழங்கும் இவர்களே நீதி நேர்மையாக நடப்பதில்லை. சட்டவிரோதமான அத்தனை செயல்களிலும் ஈடுபடுகிறார்கள். முக்கியமாக குற்ற செயலில் ஈடுபடும் நீதிபதிகள் மீது வழக்கு பதிவு செய்யக்கூடாது, எந்தவித நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது என்று இந்திய அரசியலமைப்பு சட்டம் சொல்கிறது. அதன் காரணமாகவே நீதிபதிகள் எப்படிப்பட்ட தவறு செய்தாலும் அந்த குற்றங்கள் அனைத்தும் மூடி மறைக்கப்பட்டு வருகிறது. இதனால் சமீப காலமாக குற்ற வழக்குகளை விசாரித்து தீர்ப்பை வழங்கக்கூடிய நீதிபதிகளே மிகப்பெரிய குற்றவாளிகளாக இருக்கிறார்கள். அந்த வகையில் கடந்த மார்ச் மாதம் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் நீதிபதியாக இருந்த யஷ்வந்த் வர்மாவின் வீட்டில் மூட்டை மூட்டையாக 500 ரூபாய் நோட்டுகள் கண்டெடுக்கப்பட்டன. நீதிபதி வீட்டில் கண்டெடுக்கப்பட்ட இந்த கருப்பு பண விவகாரம் நாடு முழுக்க அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. அதையடுத்து இதுகுறித்து அவரிடத்தில் விசாரிக்க 3 நீதிபதிகள் அடங்கிய குழுவை உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி நியமித்திருந்தார். அவர்கள் நீதிபதி யஷ்வந்த் வர்மாவிடத்தில் இவ்வளவு பணம் உங்க வீட்டுக்குள் எப்படி வந்தது, இதை எப்படி சம்பாதித்தீர்கள் என்று அவரிடத்தில் விசாரணை நடத்தி அது குறித்த ஒரு அறிக்கையை உச்ச நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தார்கள். அதையடுத்து அவரை நீதிபதி பதவியை ராஜினாமா செய்யுமாறு தலைமை நீதிபதி கேட்டுக்கொண்ட போது அதற்கு அவர் சம்மதிக்கவில்லை. இதன் காரணமாக இந்த விவகாரம் ஜனாதிபதி மற்றும் பிரதமருக்கு கொண்டு செல்லப்பட்டு அவர்கள் மக்களவையில் இதுகுறித்து தீர்மானம் கொண்டு வந்து யஷ்வந்த் வர்மாவை நீதிபதி பதவியிலிருந்து நீக்குவதற்கு தயாராகி வருகிறார்கள். இதற்காக மக்களவை 100 எம்பிகள் மற்றும் 50 ராஜ்யசபா எம்பிகள் ஆதரவு கோரப்பட்டுள்ளது. இதற்காக வருகிற ஜூலை 21ஆம் தேதி மழைக்கால கூட்டத்தொடரின் போது நீதிபதி யஷ்வந்த் வர்மாவுக்கு எதிராக கண்டன தீர்மானம் கொண்டு வரப்பட உள்ளது. அதோடு ஒரு கட்டத்தில் காங்கிரஸ் கட்சியினர் இந்த யஷ்வந்த் வர்மாவுக்கு ஆதரவாக வாக்களிக்க தயாரான போது ஜனாதிபதி அவர்களை அழைத்து நீதிபதி யஷ்வந்த் வர்மா ஒரு குற்றவாளி என்பதை உச்ச நீதிமன்றமே தெரிவித்துவிட்டது. நீதித்துறையில் இதுபோன்ற கருப்பு ஆடுகள் இருப்பதை அனுமதிக்க கூடாது. அதனால் அவருக்கு ஆதரவாக காங்கிரஸ் கட்சி வாக்களிப்பது குற்றவாளிகளை நாமே ஊக்குவிப்பது போல் ஆகிவிடும் என்று சொல்லி அவர்களின் முடிவை மாற்ற வைத்தார் ஜனாதிபதி திரௌபதி முர்மு. இப்படியான நிலையில் ஜூன் 21, 22ஆம் தேதிகளில் மக்களவையில் வாக்கெடுப்பு நடத்தி ஊழல் நீதிபதி யஷ்வந்த் வர்மாவை நீக்கிவிடுவார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்டு வந்த நிலையில் தற்போது அவர் உச்சநீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் செய்துள்ளார். கூடவே ஒரு கடிதத்தையும் அனுப்பியிருப்பதாக டெல்லி ஊடகங்களில் ஒரு பரபரப்பு செய்தி வெளியாகியுள்ளது. அவர் அனுப்பிய மனுவில் 3 நீதிபதிகள் என்னிடத்தில் நடத்திய விசாரணை அறிக்கை மற்றும் தனது பதவி நீக்குவதற்கான பரிந்துரையை எதிர்த்து அந்த மனுவில் குறிப்பிட்டுள்ளாராம். அதோடு என் மீதான குற்றச்சாட்டு ஆதாரமற்றது, அதனால் விசாரணை குழுவின் முடிவுகளை ரத்து செய்ய வேண்டும் என்றும் மனுவில் தெரிவித்திருக்கிறாராம். அதே சமயம் அவர் அனுப்பிய கடிதத்தில் என்னை பொறுத்தவரை நீதித்துறையில் இதுவரை நேர்மையாகவே நான் செயல்பட்டு வந்துள்ளேன். என் மீது ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை கூறுகிறார்கள். குறிப்பாக நான் தீர்ப்பு சொல்வதற்கு கோடி கோடியாக பணம் வாங்கியதாக என்னை பற்றி குற்றப்பத்திரிகை அளித்துள்ளார்கள். ஆனால் நான் இதுவரை அப்படி யாரிடத்திலும் எந்த பணமும் வாங்கவில்லை. அதே சமயம் நீதித்துறையில் பல நீதிபதிகள் தீர்ப்பு சொல்வதற்கு லஞ்சம் பெற்று வருவதாக எனக்கே தெரியும். அப்படி குற்றம் சாட்டப்பட்டு வரும் பல நீதிபதிகள் நீதித்துறையில் இருக்கிறார்கள். அதுபோன்ற நீதிபதிகள் உச்ச நீதிமன்றத்தில் கூட இருக்கிறார்கள். இவர்கள் எல்லாம் தீர்ப்பு சொல்வதற்கு பணம் வாங்கிவிட்டு அவர்களுக்கு சாதகமாக சொல்லி வருகிறார்கள் என்பது பலருக்கும் தெரியும். அப்படி இருக்கும்போது அதுபோன்ற நபர்களையெல்லாம் விட்டுவிட்டு குற்றமே செய்யாத என் மீது தீர்ப்புக்கு லஞ்சம் வாங்கியதாக சொல்லி எனது பதவியை பறிக்க பார்க்கிறார்கள். இதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். என் மீது கை வைத்தால் தீர்ப்பு சொல்ல லஞ்சம் வாங்கி வரும் ஒட்டுமொத்த நீதிபதிகளின் பெயரையும் அவுட் பண்ணி விடுவேன். என்னை மட்டுமே குற்றவாளியாக சித்தரித்துவிட்டு நீங்கள் எல்லாம் நீதிமான்கள் போன்று உங்களை காட்டிக்கொள்ள திட்டமிடுகிறீர்களா? அதற்கு நான் ஒருபோதும் சம்மதிக்க மாட்டேன். அதனால் இந்திய நீதித்துறையின் ரகசியங்களை வெளியிடாமல் இருக்க வேண்டும் என்றால் என் மீதான விசாரணை குழுவின் அறிக்கை மற்றும் எனது பதவி நீக்க நடவடிக்கைகள் உடனே மாற்ற வேண்டும். அதையும் மீறி எனது பதவியை பறித்தால் ஒட்டுமொத்த ஊழல் நீதிபதிகளின் பட்டியலையும் ஜனாதிபதி பிரதமருக்கு அனுப்பி வைத்து விடுவேன் என்று ஒரு எச்சரிக்கை கடிதமும் அனுப்பியுள்ளாராம் நீதிபதி யஷ்வந்த் வர்மா. இதன் காரணமாக தற்போது உச்ச நீதிமன்ற வட்டாரமே கடும் கொந்தளிப்புக்கு உள்ளாகி இருப்பதாக பரபரப்பு தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த கடிதம் குறித்த தகவல்கள் உச்சநீதிமன்ற வட்டாரங்களில் கசிந்து தற்போது டெல்லி ஊடகங்களில் வெளியாகி வருகின்றன என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்த செய்தி. திருப்புவனம் அஜித்குமார் கொலை வழக்கில் 5 பேருக்கு சம்மன் அனுப்பிய சிபிஐ. நிகிதா பின்னணியில் இருந்த அதிகாரி யார்?
திருப்புவனம் கோவில் காவலாளி அஜித்குமார் என்பவரை திருட்டு வழக்கில் தனிப்படை போலீசார் நடத்திய விசாரணையில் அவர் மிக கடுமையாக தாக்கப்பட்டு உயிரிழந்தார். இந்த சம்பவம் நாடு முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. அதோடு கடந்த 4 ஆண்டு திமுக ஆட்சியில் நடந்துள்ள மேலும் 23 லாக்அப் மரணங்கள் குறித்த தகவல்களும் வெளியாகின. இந்த நிலையில் அஜித்குமாரின் வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டு ஒரே மாதத்தில் இதுகுறித்த குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்ய வேண்டும் என்று மதுரை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அதையடுத்து முதல் கட்டமாக திருப்புவனம் காவல் நிலையத்தில் 2 நாட்கள் விசாரணை நடத்திய சிபிஐ அதிகாரிகள் தற்போது அஜித்குமாரின் தம்பி நவீன்குமார் மற்றும் அஜித்தின் நண்பர்களான அருண்குமார், வினோத், பிரவீன், கார்த்திக்வேல் ஆகிய 5 பேருக்கு சம்மன் அனுப்பி விசாரணை நடத்தி வருகிறார்கள். குறிப்பாக அஜித்குமாரிடம் விசாரணை நடத்திய போது என்னென்ன நடந்தது என்பதை அறிவதற்காகவே இவர்களை சிபிஐ அழைத்திருக்கிறதாம். அதோடு மடப்புரம் கோவில் சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி இருக்கும் சிபிஐ அடுத்த அஜித்குமார் வழக்கில் முக்கிய புள்ளியான நிகிதா பக்கம் திரும்ப உள்ளார்கள். குறிப்பாக இந்த வழக்கில் நிகிதா முக்கிய குற்றவாளியாக பார்க்கப்படுவதால் இந்த 5 பேரிடத்திலும் நடக்கும் விசாரணையை தொடர்ந்து அடுத்த கட்டமாக அவருக்கு சம்மன் அனுப்ப சிபிஐ அதிகாரிகள் திட்டமிட்டுள்ளார்கள். மேலும் இந்த வழக்கில் நிகிதாவின் புகார் அடிப்படையில் 2 உயர் அதிகாரிகளை திருப்புவனம் காவல் நிலையத்தை தொடர்பு கொண்டு கோவில் காவலாளி அஜித்குமாரிடத்தில் விசாரணை நடத்தி நகையை மீட்டுக் கொடுக்குமாறு உத்தரவு போட்டதாக கூறப்படும் நிலையில் நிகிதாவிடம் நடத்தும் விசாரணையில் அவரது பின்னணியில் இருந்த காவலர்களுக்கு உத்தரவிட்ட அந்த உயர் அதிகாரிகள் யார் யார் என்பது குறித்த விசாரணை நடத்தப்பட உள்ளது. அதனால் இன்னும் ஓரிரு வாரங்களில் இந்த சம்பவத்தின் பின்னணியில் இருந்த உயர்மட்ட அதிகாரிகள் யார் என்பது தெரிய வந்து இன்னும் ஒரே மாதத்தில் இந்த அஜித்குமார் வழக்கை மொத்த பின்னணியும் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என்பது தெரிய வந்துள்ளது. அதோடு திமுக அரசை பொறுத்தவரை இந்த வழக்கின் பின்னணியில் உள்ள உயர்மட்ட அதிகாரிகளை இதுவரை வெளியிடாமல் அவர்களின் பெயரை ரகசியமாக வைத்துள்ள நிலையில் சிபிஐ அதிகாரிகள் அவர்கள் அம்பலத்துக்கு கொண்டு வருவார்கள் என்றும் கூறப்படுகிறது. அடுத்த செய்தி. திருவள்ளூர் 8 வயது மாணவியை பலாத்காரம் செய்த வட இந்திய இளைஞர். சிறுமியின் தாயார் பரபரப்பு தகவல். கும்மிடிப்பூண்டி ஆதம்பாக்கத்தை சார்ந்த 4ஆம் வகுப்பு மாணவி ஒருவர் கடந்த ஜூலை 12ஆம் தேதி பள்ளி முடிந்து வீட்டுக்கு திரும்பிக் கொண்டிருந்த போது ஆளில்லாத இடத்தில் மர்ம நபர் ஒருவர் அந்த சிறுமியை காட்டுப்பகுதிக்கு தூக்கிச் சென்று பலாத்காரம் செய்துள்ளான். இந்த நிலையில் பாதிக்கப்பட்ட அந்த சிறுமியின் தாயார் ஒரு தகவல் வெளியிட்டுள்ளார். அதில் பள்ளிக்கூடம் முடிந்து வீட்டுக்கு திரும்பிக் கொண்டிருந்த எனது மகளை ஒரு ஹிந்திக்கார இளைஞன் தூக்கி சென்று இந்த செயலை செய்துள்ளான். அப்போது என் மகள் கத்திய போது உன் கழுத்தை அறுத்து அந்த பள்ளத்தில் போட்டு விடுவேன் என்று கத்தியை காட்டி மிரட்டி இருக்கிறான். அதையடுத்து என் மகள் வாயில் ரத்தம் விழிந்த நிலையில் வீட்டுக்கு வந்து நடந்ததை சொன்னதை அடுத்து நாங்கள் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளோம். அவர்கள் அந்த நபரை கண்டுபிடித்ததும் நீதிமன்றம் தூக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்றும் அந்த சிறுமியின் தாயார் கோரிக்கை வைத்துள்ளார். பழனி முருகன் கோவில் ஒன்றியலில் கோடிக்கணக்கில் காணிக்கைகளை கொட்டிய பக்தர்கள். தமிழ்நாட்டில் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு கோவில் ஒன்றியலில் விழும் பணத்தை கோவில் சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிகளுக்கு செலவிடாமல் கல்லூரி மற்றும் வர்த்தக வளாகங்களை கட்டி வருகிறார்கள். இது குறித்த குற்றச்சாட்டுகள் இருந்த போதும் கூட பக்தர்கள் கோவில் ஒன்றியலில் காணிக்கை செலுத்துவதை குறைக்கவில்லை. அந்த வகையில் பழனி முருகன் கோவில் ஒன்றியலில் விழும் காணிக்கை பணத்தை மாதந்தோறும் கணக்கிட்டு அதை இந்து சமய அறநிலைத்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் கடந்த ஜூன் மாதம் பழனி முருகன் கோயில் ஒன்றியில் செலுத்தப்பட்ட காணிக்கை குறித்த தகவல் ஒன்று தற்போது வெளியாகி இருக்கிறது. அதில் காணிக்கையாக 2,51,16,000 தங்கம் 5,000 கிராமும், வெள்ளி 11 கிலோவும், கரன்சி நோட்டுகள் 1,324 கிடைத்திருப்பதாக பழனி முருகன் கோயில் நிர்வாகம் அறிவித்திருக்கிறது. இதுபோன்று இந்து கோயில்களில் வரும் கோடிக்கணக்கான காணிக்கை பணத்தை கொண்டு திமுக அரசு தங்களுக்கு சாதகமான திட்டங்களை நிறைவேற்றிக் கொண்டு வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது.